VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல Photoshop சாஃப்ட்வேரை அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நாம இந்த வீடியோல Photoshopஐ ஆன்லைன்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்காக நீங்க சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல உங்கள் மொபைல் அல்லது பிசியில் உள்ள ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் ஃபோட்டோபியான்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ணுவீங்களோ அத்தனையும் இதுலேயும் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் .pst, .xt, jpg, png, gif என நிறைய ஃபார்மேட் இருக்கு. ஓகே, நாம் இதில் நியூ ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கான பேனர் சைஸு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிக்க முடியும். இனிமேல் நீங்கள் தம்ப்நெயிலுக்காக எந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த இடத்துல இருக்க பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா A3 A4 ஷீட்ஸ் எல்லாம் காட்டும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் A4 சைஸில் ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் ஃபோட்டோ வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எந்த குவாலிட்டியில் ஸ்க்ரீனில் ஃபோட்டோவை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா VGA-லேருந்து 4K குவாலிட்டி வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அடுத்து மொபைல் ஸ்க்ரீனில் இமேஜ் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் எந்த மாதிரியான ஆட்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அதற்கு தகுந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ டிஸ்பிளே ஆகிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பிளைனாக இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோவோட டெம்ப்ளேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்க வித் ஃபோட்டோங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஃபோட்டோவோட இருக்க டெம்ப்ளேட்ஸாக சேஞ்ச் ஆகும். அதன் மூலமாகவும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம் இப்போ யூடியூப்கான தம்ப்நெயிலை இதன் மூலமாக க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதற்கு இந்த இடத்துல இருக்கிற சோசியல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் கவருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடன் அது ஒர்க் ஷீட்டுக்குள்ளார போயிடும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணுவீங்களோ அதே போல் இந்த இடத்துலையும் உங்களால் ஃபோட்டோவை எடிட் பண்ண முடியும். இந்த இடத்துல உள்ள கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஷீட்குள்ளார வந்துடும். இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும், உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம் இந்த ஃபோட்டோபியா அப்ளிகேஷனை மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருக்க மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஃபோட்டோபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன்னு ஒரு பாப்அப் டிஸ்பிளே ஆகும். அதில் ஆடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஆட் ஆகிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.